கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடைபெறும் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் எனும் நிகழ்ச்சியில் ஆன்மீகவாதி சத்குரு ஜக்கி வாசுதேவ், மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், சொல்லுங்க. நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் எனும் தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர்ல நடைபெற்று வருது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியாருடைய ஒரு பள்ளியில் காவேரி கூக்குரல் சார்பில் நடைபெற்று வரும் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலன்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இங்கு முக்கியமான பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் தொடர்ந்து பங்கேற்றுள்ளனர். மேடையில் அதைத் தொடர்ந்து விழா தொடக்கத்திலே மேடையில் உரையாற்றிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான சாராம்சம் மரங்களை வளர்ப்பதும் மற்றும் மண் வளத்தை வளர்ப்பதும் மேன்மைப்படுத்துவதும் குறித்து இங்கு ஒரு சிறிய பட்டிமன்றம் போல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அது குறித்து கருத்தரங்கம் ஒன்றும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாராம்சங்கள் மரங்களை வளர்த்து மண் வளத்தை காப்பது மற்றும் மரங்களின் நடுவே ஊடு பயிராக மற்ற பயிர்களை எப்படி விவசாயம் செய்வது உள்ளிட்ட பல தளத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மரங்களில் அதிக விவசாயம் பெறுவது, அது நீடித்து அதில் வருமானம் எப்படி விவசாயிகளுக்கு கிடைக்க முடியும், அதை எப்படி பெறுவது என்ற அதை சில விவசாயிகள் பல விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேடையில் பேசினார்கள். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், சந்தன மரத்தை பற்றி அவர்கள் விளக்கினார்கள். சந்தன மரங்கள் இந்தியாவிலேயே 300 டன் மட்டும் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அது தேவையானது 3000 டன் தேவைப்படுகிறது இந்தியாவுக்கு. மற்றும் அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக தேவைப்படும். இந்தியாவுக்கே பல டன் சந்தன மரங்கள் தேவைப்படுகிறது. ஆகையால் சமதளங்களில் மரங்களை எப்படி விவசாயம் செய்வது, அதுவும் நல்ல வருமானம் வரக்கூடிய சந்தன மரங்கள், அதே போல ஜாதிக்காய் மரங்கள் உள்ளிட்ட மரங்கள், வருமானம் தரக்கூடிய மரங்கள், நீடித்து நின்று வருமானத்தை தரக்கூடிய மரங்களை எப்படி வளர்ப்பது, அது விவசாயத்துக்கு எப்படி அது ரொம்ப உதவிகரமாக இருப்பது. மேலும் இது இந்த மண் வளத்தையும் காக்கும், சுற்றுச்சூழலையும் காப்போம், தண்ணீர் உள்ளிட்ட இந்த உலகை காப்ப முக்கியமான ஒரு பொருளாக மாறுகிறது. ஆகையால் தான் மரங்களை நாம் காக்க வேண்டும், மரங்களை நாம் வளர்க்க வேண்டும், அதை விவசாயம் செய்ய வேண்டும். அதற்கான முன்னெடுப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பிரதிநிதிகளும் முக்கியமான அதிகாரிகளும் தெரிவித்து வருகின்றனர். ரம்யா, விவரங்களுக்கு நன்றி முருகன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call